அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டின் நிலைவாசல் எப்படி இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். வீட்டின் நிலைவாசல் கிழக்கு வடக்கு சுவரை ஒட்டி இருப்பது நல்லது. சூரிய ஒளி வாசலில் படுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீட்டின் நிலைவாசல் மற்ற கதவுகளை விட மிக பெரிதாக இருப்பது சிறப்பு. பிரதான வாசலின் கீழ் படிகள் வைப்பது நல்லது. வெளியில் தெருவை விட வீடு மேடாக இருக்க வேண்டும். நிலைவாசலுக்கு முன்பு கந்திஷ்டி விநாயகர் படம் வைக்கலாம். நிலைவாசலுக்கு முன்பு பெயர் பலகை வைக்கலாம். நிலைவாசல் கதவு விரிசல் விட்டோ உடைந்தோ இருக்கக்கூடாது. தலைவாசல் கதவு இரும்பால் உள்ளது போல் இருக்கக்கூடாது. வீட்டின் நிலைவாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வீட்டின் நிலைவாசல் அருகே எலுமிச்சையை அறுத்து வைப்பது வீட்டில் உள்ள கண்திஷ்டிகளை போக்கும். இதுபோன்று உங்கள் வீட்டு நிலைவாசல் இருந்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.